நாம தற்போது சூரல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இரும்பு பாலத்தில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி பார்த்தோமானால் வெறும் பாறாங்கற்களால் இந்த கற்குவியல்கள் காணப்படுகின்றன. நம்ம மேலே அந்த அல்மாரி ஸ்லாப் விழுந்து அது மேலே அந்த வீட்டோட மேல் கூரை விழுந்து அது மேலே அந்த மண்ணை போட்டு மூடி இருக்குது. இது லைஃப்ல இந்த மாதிரி எங்கேயுமே சம்பவம் நடந்ததில்லை. இந்த மாதிரி எங்கேயும் சம்பவம் நடக்கக்கூடாது. கடவுள் தேசத்தை கண்ணீர் குளமாக மாற்றிய கொடூர நிலச்சரிவு தொடங்கிய கிராமம் முற்றிலும் மண்ணிற்குள் புதைந்தது. காணாமல் போன கிராமத்தை தேடி மலையடிவாரத்திலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு குழு 16 கிலோமீட்டர் தூரம் பயணித்துள்ளது. தரைமட்டமான மலை கிராமம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்துதான் அந்த நிலச்சரிவானது ஏற்பட்டது. நமது செய்தியாளர் ரகுவரன் மற்றும் ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் சுட்டிக்காட்டும் இந்த இடம்தான் பூஞ்செரி மட்டம் கிராமம். மலை உச்சியில் எழில் நிறைந்து காணப்பட்ட இக்கிராமத்தையே தற்பொழுது காண முடியவில்லை. கடந்த திங்கட்கிழமை இரவு வரை பூஞ்செரி மட்டம் கிராமத்தில் 150 வீடுகள் இருந்தன. ஆனால் செவ்வாய்க்கிழமை அதிகாலை இக்கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளும் தரைமட்டமாகின. பூஞ்சேரி மட்டம் கிராமமே முழுவதுமாக அழிஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். அந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். இது வீணா நடக்குது. தெரியல இப்போ என்ன நடந்தது. அப்போ இங்க இருந்து இப்படி வந்து பார்க்கும்போது எல்லாம் தண்ணி நிறைச்சி தண்ணி இருக்குது. இந்த மரம் எல்லாம் இங்க வந்து அடைஞ்சாச்சு. என் பொண்டாட்டியும் அண்ணனும் உலகையே கேரளா பக்கம் திரும்பி பார்க்க வைத்த கொடூர நிலச்சரிவு இந்த கிராமத்தில்தான் தனது ஆட்டத்தை முதலில் தொடங்கியது. பூஞ்செரி கிராமத்தை மண்ணிற்குள் புதைத்த நிலச்சரிவு மலைகளையும் பள்ளத்தாக்குகளாக மாற்றியது. அதாவது மலை உச்சியில் இருந்து சுமார் 200 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளது. பூஞ்செரி கிராமத்தில் தனது கோர பயணத்தை தொடங்கிய நிலச்சரிவு செல்லும் வழியில் உள்ள முண்டக்கை கிராமத்தையும் முற்றிலும் அழித்தது. நான் இருக்கக்கூடிய மலை உச்சி பகுதியில் நான் இருக்கிறேன். நீங்கள் தூரமாக இருக்கிறத பார்க்கலாம். அதுதான் முற்றிலுமாக இருந்த இந்த அழிந்து போன இந்த முண்டக்கை என்ற ஒரு கிராமம். அந்த கிராமம் அந்த தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. நம்ம மலை உச்சியில் இருக்கோம். இங்கேருந்து ஃபோர்ஸாக வந்த பாறைகள் தான் அந்த கிராமத்தை அழிச்சிருக்கு. இங்கேருந்து இவ்வளோ பெரிய பாறைகள் எல்லாமே ஒரு மலையே கரைஞ்சு வந்தது போல் அந்த பாதைகளை நீங்கள் பார்க்கலாம். அந்த நேராக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்த கிராமம் தான் முண்டக்கை என்ற ஒரு கிராமம். அந்த கிராமம் முற்றிலுமாக தற்போது அழிஞ்சு போயிருக்கு. சூரல் மலையில் இருந்து முண்டக்கை செல்வதற்கு இந்திய ராணுவம் தற்காலிக இரும்பு பாலத்தை அமைத்தது. ஆனால் முண்டக்கையில் இருந்து பூஞ்செரி கிராமத்திற்கு செல்வதற்கு தற்போது வரை எந்த வசதியும் ஏற்படுத்தப்படவில்லை. ஆனால் நியூஸ் 18 தமிழ்நாடு குழு சுமார் 16 கிலோமீட்டர் தூரம் காடு மலையை கடந்து நடந்து சென்றே பூஞ்செரி கிராமத்தை எட்டியுள்ளது. மண்ணிற்குள் புதைந்த பூஞ்செரி கிராமத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்த நிலவரம் தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. மீட்பு பணிகளும் பூஞ்செரி கிராமத்தில் முழு வீச்சில் தொடங்கப்படவில்லை. எனவே மலை உச்சியில் உள்ள கடைசி கிராமமான பூஞ்செரியில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மனதை பதற வைக்கும் என்றே அஞ்சப்படுகிறது. இது போன்றுதான் இந்த பூஞ்செரி கிராமம் முதலாக இந்த நிலச்சரிவுல பாதிக்கப்பட்ட இடத்தினுடைய நிலைமை இன்னும் மாறாம அப்படியே தான் இருக்கு.
மீட்பு படையினரும் அந்த ஜேசிபி இயந்திரங்களும் பாதைகள் இல்லாததுனால பாதைகளை உடைச்சி பாறைகள்லாம் உடைச்சி அதில் இருந்து தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. முற்றிலுமாக பார்க்கலாம், இந்த வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க 10 பேரையுமே தற்போது காணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. மிகவும் ஒரு அவலமான நிலையை தான் இருக்கிறது. நீங்கள் அந்த பக்கம் பார்க்கலாம், அந்த பக்கம்லாம் வீடுகள் இருந்த பகுதி. ஆனால் அந்த வீடுகள்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் பெரிய பள்ளத்தாக்கு ஒன்று அங்கே இருக்கிறது மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு மிகவும் ஒரு மோசமான நிலையில தான் இன்னும் இந்த கிராமம் இருக்கு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ரகுவரன், பூஞ்சேரி கிராமத்திலிருந்து.